Hey guys, welcome to Champions Area. நான் உங்கள் Anbarasan பேசுகிறேன். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்டர்ஸ் எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்டர் கொடுக்குறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹோம் டேப்பில் இந்த இடத்துல போனாலே பார்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் வேலையை கம்மி பண்ணுறதுக்கு இதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஒரு 3 டைப் ஆஃப் பார்டர் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ ஓகே, இப்போ நான் ரேண்டமாக ஒரு டேட்டா ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாலாம் செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா நான் ரேண்டமாக ஒரு டேட்டா கொடுத்துட்டு நான் சில டைட்டிலும் அது கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இதில் பார்டர் ரெடி பண்ணணும். ஸோ ஓகே, பார்டர் நீங்கள் நார்மலாக எப்படி ரெடி பண்ணுவீங்க? சரி, போய்கிட்ட ஹோமில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் ஃபார்மேட் செல்ஸை யூஸ் பண்ணி பார்டர் கொண்டு வர போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களோட டேட்டா முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க, Ctrl 1 கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸுக்கு வந்துக்கோங்க. ஸோ ஃபார்மேட் செல்ஸுக்கு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கனாலே இங்கே பார்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அங்கே போங்க. அங்கே போய்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பார்டர் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எதுவுமே வேணும்னா இப்போ நன் கொடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் வேணும், இல்லைன்னா வச்சுக்கிங்க அவுட்லைன் எனக்கு வேறு கலரில் வேணும், உள்ளே இருக்கிற பார்டர்ஸ் எனக்கு வேறு கலரில் வேணும்னா நீங்கள் உள்ளே இருக்கிறத முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது உள்ளே இருக்குது. அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கிற எல்லா பார்டர்ஸ் அண்ட் ஹரிசாண்டலாக இருக்கிற எல்லா பார்டர்ஸும் உள்பக்கம் இருக்கிறது எனக்கு வந்துருச்சு. ஓகே, எனக்கு நார்மலாக இந்த கலரில் இருந்தால் போதும். எனக்கு வெளி சைடில் இருக்கிறது கொஞ்சம் போல்டாக இருக்கணும், அதாவது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், கலர் வேறையாக இருக்கணும். ஸோ வேறு கலர்னால் இந்த இடத்துல கலருக்கு போய்ட்டு ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் போய்ட்டு கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன், அது கூட தெரியாது. ஸோ நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். எங்கெங்கே வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்படி கொடுத்தீங்கன்னா அது அவுட்லைன், உள்பக்கம் கொடுத்தீங்கன்னா அது இன்சைடில் இருக்கிற டேட்டாவோட இன்சைடில் இருக்கிற பார்டர்ஸ் ஹரிசாண்டல் வெர்டிக்கல். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், உள்ளே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிளாக் கலரில் எல்லா பார்டரும் இருக்குது. ஸோ அவுட்லைன் நம்மளுக்கு இதாக இருக்குது. ஸோ சடனாக நீங்கள் உங்கள் பார்டரை மாற்றணும், இல்லை பெரிய டேட்டா இருக்குது அதுக்கு ஒன்று நீங்கள் பண்ண முடியாது, ஒரு காலமாக செலக்ட் பண்ண முடியாதுன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி கலர் மாற்றணும்னா ஜஸ்ட் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. Ctrl 1 பேக் போய்க்கிட்டு இப்போது எனக்கு இன்சைட் பார்டர் எல்லாம் ப்ரௌன் கலரில் வேணுமா? ஸோ ப்ரௌன் கலர் நான் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி பார்டர் எனக்கு வேணும் உள் பக்கம் இருக்குதுன்னா ஜஸ்ட் அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பார்டர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் நான் என்ன பார்க்க போகிறேன்னா, நார்மலாக நீங்கள் டேபிள் யூஸ் பண்ணலாம். டேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்டர் கொண்டு வரலாம். அதாவது இப்போ ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு 2 டேட்டா மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த டேட்டா மட்டும் இருக்குது. இப்போ இந்த டேட்டா வச்சு இதோட ஃபார்மேட்டை உங்களுக்கு கொண்டு வரணும். அதாவது இதுக்கு கீழே இருக்க டேட்டாவுக்கும் சேமாக கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டேபிளை நீங்கள் நார்மல் டேபிள், அதாவது எக்ஸலில் வர டிஃபால்ட்டு டேபிளாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு பார்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்த லைனுக்கு போகும்போது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஜஸ்ட்டு உங்கள் டேபிளில் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு Ctrl T கொடுங்க. இது கஸ்டம் டேபிள். ஓகே, இது இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் இதோட ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா செலக்ட் பண்ணிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் டிக் மார்க் கொடுங்க. உங்களுக்கு சப்போஸ் டைட்டில் இருந்தால் மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ். ஓகே, டைட்டில் இருக்குது நமக்கு. ஸோ நான் டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணிட்டீங்க. இப்போது இதுக்கு கீழே நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணுங்கள், அந்த பார்டர் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ சேம் பார்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு போகலாம். சப்போஸ் இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். போயிட்டு சப்போஸ் இந்த ஒரு லைன் விட்டு கலர் வருது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தேவையில்லைன்னா இங்கே போயிட்டு நோ ஃபில் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நோ ஃபில் இந்த ஒயிட்டே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பார்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் வேணாலும் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள்
ரேண்டமாக டைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த டேட்டா வந்துட்டே இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாச்சும் நீங்கள் ஃபார்முலா கொடுத்துருந்தீங்கனாலும் அந்த ஃபார்முலா எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல நான் எதுவுமே ஃபார்முலா கொடுக்கல பாருங்கள். பட் ஆனால் நான் அடுத்த வரிக்கு போகும்போது இதோட ஃபார்முலா அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இங்கே ரேண்டம்னு நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேட்டா எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். இது செகண்ட் ஆப்ஷன், யூஸிங் டேபிள் ஃபார்மேட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஸிங் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணியும் டேபிள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஃபார்மேட்டெல்லாம் நம்ம மாற்றணும். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இந்த டேட்டாவெல்லாம் தூக்கிட்டு புதுசாக ஒரு இடத்துல டேட்டா கொடுக்குறேன். ஸோ அங்கே போய்ட்டு 1 2 3 கொடுத்துருங்க. ஸோ உங்கள் ஃபார்மேட் எல்லாமே போய்டும். இந்த டேட்டா எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இதுக்கு ஒரு 2 பார்டர் மட்டும் கொடுங்க. இல்லைனா உங்கள் டைட்டிலை மட்டும் கொடுத்துருங்க. நான் பாருங்கள், இப்போ நான் இதெல்லாம் கூட டிலீட் பண்ணிக்கிறேன். உங்கள் டைட்டிலை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு சும்மா உங்களுக்கு தேவைன்னா ஒரு பார்டர், ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. சும்மா நான் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், ஒரு பார்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்னா உங்கள் டைட்டிலுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபஸ்ட்டு செல்லுலேருந்து பாருங்கள் இவ்வளோ தூரம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட டேபிள் முடிகிற அளவுக்கு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ. ஸோ அதுக்கு கீழே இருக்க என்டையர் செல்லு எல்லா ரேஞ்சையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. திரும்பி நம்ம டாப்புக்கே போய்கிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா ஒரு சின்ன ஃபார்முலா கொடுக்க வேண்டியிருக்கும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில். இதில் போய்கிட்டு நியூ ரூல் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா யூஸ் அ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட்னு வருது பார்த்தீங்களா, அங்கே போய்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும். அதாவது என்னென்னா இப்போ இந்த இடத்துல B3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த B3ல் கண்டிப்பாக அது ஒரு சீரியல் நம்பர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே சீரியல் நம்பர் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ எந்த டேட்டா நீங்கள் அந்த B3லேயோ அந்த B3க்கு கீழே இருக்க ரேஞ்சில் கொடுத்தீங்கனாலோ எனக்கு ஃபுல் பார்டர் வரணும். அந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்மேட் கொடுப்போம், ஒரு செல் கொடுப்போம், ஈக்குவல்ட்டு திரும்பி இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, அது செலெக்ஷனாக இருக்கிறதுனால அது போய்டும்னு நினைக்காதீங்க, செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இந்த B3 நீங்கள் செலக்ட் பண்ணதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Bக்கு முன்னாலேயும் டாலர் சிம்பிள் வரும், 3க்கு முன்னாலேயும் டாலர் சிம்பிள் வரும். அப்படின்னா இந்த செல்லை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அது நீங்கள் சப்போஸ் ட்ராக் பண்ணும்போது ட்ராக் ஆகாதுன்னு அர்த்தம். பட் ஆனால் நம்மளுக்கு ட்ராக் ஆகணுமே, நம்ம அடுத்தடுத்த வரி டைப் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்த வரிக்கு அதுக்கான ஃபார்மேட் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கான நம்ம என்ன செய்யணும்னா உங்களோட B மாறக்கூடாது. ஏன்னா அந்த ரோலை என்ன நம்ம ஆட் பண்ணுறோமோ அது அதை வச்சு தான் ஃபார்மேட் வரப்போகுது. ஸோ Bங்கிற செல், அந்த Bங்கிற காலம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது, அது லாக்கில் தான் இருக்கணும். பட் இந்த 3ங்கிறது லாக்கில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது B4 B5 B6ன்னு போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் என்ன செய்யணும்னா அந்த டாலர் சிம்பிள் 3க்கு முன்னால் இருக்கிறத எடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நாட் ஈக்குவல்ட்டு எக்ஸல் எப்படி தான் நீங்கள் காட்டணும், கிரேட்டர் சிம்பிள் தான் ப்ரோ லெஸ் தென் சிம்பிள் காட்டணும். ஸோ B3 பிளாங்காக இல்லைனா எனக்கு இந்த பார்டர் வேணும்ப்பா அப்படின்னு கொடுக்க முடியுமா? ஸோ பிளாங்க் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம், 2 டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். கொடுத்தா பிளாங்க்னு அர்த்தம். அந்த டபுள் கொட்டேஷனுக்கு உள்ளே என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஸோ அது பிளாங்க். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துருங்க. அதாவது B3 எனக்கு பிளாங்காக இல்லைனா எனக்கு பார்டர் வேணும். ஸோ நீங்கள் என்னங்க டைப் பண்ணாலும் அது பிளாங்க் இல்லைன்னு வந்துடுமா? ஸோ 1 2ன்னு ரேஞ்ச் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே போய்ட்டு ஃபார்மேட் கொடுங்க, அதே மாதிரி பார்டர் கொடுங்க. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அவுட்லைன் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யணும்னா நடுவில் பக்கத்தில் இருக்கிற பார்டர்லாம் வராது, ஃபுல் பார்டர் அந்த செல்லை தான் நம்ம ஒரே ஒரு செல்லை தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரே ஒரு செல்லுக்கான இதை மட்டும்தான் காட்டும். ஸோ அதுக்கான உங்களுக்கு இப்போ நார்மலாக இந்த லைன் வேணும்னா அந்த லைன் கொடுத்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் தான் கொடுக்க முடியாது, இல்லை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. நீங்கள் நார்மலாக அந்த டேபிளில் கொடுக்குற பெரிய ரேஞ்சை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி காட்டும். ஸோ கலர் வேணும்னாலும் சப்போஸ் உங்களுக்கு ப்ளூ கலர் வேணும் இல்லை வயலட் கலர் வேணும்னா ஜஸ்ட் இங்கே போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல ஓகே பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க. இப்போ பிளாங்க் காட்டுது. ஏன் பிளாங்க் காட்டுதுன்னா பார்டர் காட்டலனா இந்த இடம் ஃபுல்லாக பிளாங்காக இருந்து நம்ம என்ன செஞ்சோம், பிளாங்காக இருந்தால் நம்மளுக்கு பிளாங்க் வேணும். சப்போஸ் அங்கே 1 2ன்னு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்தால் நம்மளுக்கு பார்டர் வேணும். ஸோ 1ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்டர் வந்துருச்சு. ஸோ 2ன்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்டர் வரும். 3ன்னு டைப் பண்ணுங்கள், பார்டர் வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த ரேஞ்ச் கொடுத்தாலும் அந்த செல்லுக்கு மட்டும் பார்டர் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சப்போஸ் இப்போ உங்களுக்கு அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் செலக்ட் ஆகிக்கும். திரும்பி இங்கே போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் மேனேஜ் ரூல்ஸ். ஸோ இந்த இடத்துல எடிட் ரூல் கொடுங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ரூல் கொடுங்க. இந்த இடத்துல ஃபார்மேட் திரும்பி போங்க. கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா
ஸோ நான் வந்துட்டு இப்போ ரெட் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரெட் கலர் கொடுத்துட்டேன், அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே பண்ணுங்கள். ஓகே ஓகே அப்ளை அண்ட் ஓகே. ஸோ என்ன பார்டர் வந்தாலும் அங்கே வந்துட்டு உங்களுக்கு ரெட்டில் வரும். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்கே நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு அங்கே பார்டர் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நார்மலாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி பார்டர் கொண்டு வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 3 ஆப்ஷன் பார்த்தோம் எப்படி எப்படிலாம் பார்டர் கொடுக்குறதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் அன்பரசன். பாய்.